யாவரும் ஜெப நிலையில் இருப்போம். தகப்பனே, இந்த வருஷத்தில் 2025ஆம் ஆண்டு 6 மாதங்களை முடித்து 7வது மாதம் வரை எங்களுக்கு நடத்தி வந்திருக்கீங்க. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்திருக்கீங்க. நன்றி தகப்பனே. இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய தேவைகள் தகப்பனே, எங்களுடைய வீட்டில் நடக்கப் போகிற திருமண காரியங்கள் தகப்பனே, என் வீட்டுடைய கெட்டுமான பணி தகப்பனே, என்னுடைய வாடகை கொடுக்க முடியாத நிலைமை, பழைய வீடு அக்ரிமெண்ட் முடித்து புதிய வீட்டிற்கு போகணும்பா, அதற்கு சற்று அதிகமான தொகை தேவை, கடந்த நாட்களில் சரியான வேலை இல்லை, கிளைமேட் நல்ல தேவைகள் சந்திக்க போடணும், இந்த வருஷத்தில் இந்த லோன் முடிக்கப்படணும், அப்படிப்பட்ட காரியங்களோடு தகப்பனை எங்களை ப்ளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை. எனக்கு இருக்க இந்த இக்கட்டான சூழ்நிலை, என் வீட்டில் இருக்க அந்த பிரச்சனைகளை நீங்கள் அறிந்திருக்கீங்க, தேவைகளை அறிந்திருக்கீங்க, கண்ணீரான வாழ்வில் இருக்கிறோம் தகப்பனை. என் சகோதரனுக்கு இருக்க அந்த வியாதி நிமித்தம் இந்த மாதத்தில் அவனுடைய ஆப்ரேஷன் செலவாக இவ்வளவு தொகை வேணும், எனக்கு அதுக்கு நான் என்ன செய்வேன், நிந்தனையோடு வந்திருக்கிறேன் கர்த்தாவே. ஆனால் வாசிக்க கேட்ட பகுதி, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யுங்க என்று சொன்னீங்க, என்னை விடுவித்து என் ஆத்மாவை ரட்சிங்க என்று இந்த தாவீது ராஜா சொல்கிறாங்கப்பா. அதே மாதிரி தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் விடுவிப்பீங்க என்ற நம்பிக்கையோடு நான் ஒரு காலம் do not shame any time என்ற வார்த்தையின்படி நான் ஒரு காலம் வெட்கம் அடையக்கூடாது தகப்பனே. அப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் தருவீங்கன்னு நம்பிக்கையோடு தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, in the Lord do not put my trust lest never to put to confusion என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி தகப்பனே, ரோமர் 9:33 உம்மை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. உம்மை விசுவாசித்து இந்த மாதத்துடைய முதல் தேதியில் இந்த மாதத்துடைய ஒரு லிஸ்ட்டை நம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் தகப்பனே. இந்த மாதத்தில் எனக்கு இவ்வளவு கஷ்டம், எனக்கு இவ்வளவு தேவை, எனக்கு இவ்வளவு கண்ணீரான வாழ்வில் வந்திருக்கிறேன், எனக்கு அந்த விடுதலை கிடைக்காதா, எனக்கு அந்த வாழ்வு கிடைக்காதா, என்னுடைய லிஸ்ட்டை நான் உங்ககிட்ட நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் தகப்பனே. நீங்க என்னை பிளஸ் பண்ணுவீங்க, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன் தகப்பனே. டு நாட் ஷேம், நான் ஒரு காலம் வெட்கப்படக்கூடாது. ஐ ட்ரஸ்ட் யூ தகப்பனே, ஐ ட்ரஸ்ட் யூ, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் தான் எனக்கு கேடகன் தகப்பனே. ஒரு விசை கூட தாவீது சொல்றப்போ, நீ கேடகத்தோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால், இந்த நேம் ஆஃப் த ஜீசஸுடைய நாமத்தினால் வருகிறேன் என்ற பொழுது ஒரு வெற்றியின் வாழ்வு தகப்பனே. அந்த வெற்றியின் வாழ்வு தகப்பனே, பேதுரும் பவுலடிகளும் தாலேத்துக்குள்ள போறப்போ எங்களிடத்து ஒன்றுமே இல்லை, இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய பெயர் எங்க இடத்துல இருக்கின்ற பொழுது 40 வயது மதிக்க உள்ள ஒரு மனிதன் எழுந்து நடந்தார் தகப்பனே. அந்த விசுவாசம், அந்த ஃபெய்த் எங்க மத்தியில இந்த மாசத்துல எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, என்னுடைய வீடு அந்த லீஸ் முடிந்த நிலைமையில இன்னொரு வீட்டுக்கு போனோம், என் வீடு இந்த வாடகை பல வருஷமா இருந்து காலி பண்ணக்கூட நிலைமையில இதை விட ஒரு நல்ல ஹவுஸ் ஓனர், இதை விட ஒரு நல்ல வீடு எனக்கு வேணும் தகப்பனே. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த மாதத்துல தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, இந்த இடத்துல பணி செய்யறேன், எனக்கு சம்பளம் போதாத சம்பளம், இதை விட ஒரு அதிகமான சம்பளம் உள்ள எனக்கு வேணும்னு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தேவைகள் உண்டு தகப்பனே. அந்த தேவைகளின் மத்தியில தகப்பனே, விசேஷமாய் கடந்த நாட்களில் அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி 9 வருடம் திருமணம் நடந்து வெகு நாளாய் காத்திருந்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இளைப்படைந்து கர்த்தருக்கு புது பலனடைவார்கள் வார்த்தையின்படி என்னுடைய மருமகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்க, உம்மை நம்பி இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை வார்த்தையின்படி தகப்பனே. ஒரு விசை கூட அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் உம்முடைய பாதத்தில் தகப்பனே எனக்கு வாங்க, என்னை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு விடுதலையின் வார்த்தைகளாய், இன்று எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு வாழ்வு கொடுக்கும் வார்த்தைகளாய் மாற்றி கொடுக்க நீ கிருபையாய் கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட
பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் வைத்தோயினார் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமின் மேல் வைத்தோயினார் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி உன் அன்பின் தீயை மூட்டியள்ளும். பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போதித்தருளும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் என்னுடைய புதிதான மாதத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்த தகப்பன் இந்த மாதத்திலும் நம்மோடு கடந்து வந்து அவருடைய அன்பும் சந்தோஷம் சமாதானம் நம்மோடு இருக்க போகுது. அவருடைய அன்பு சந்தோஷம் சமாதானம் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிறார். கடந்த மாதத்தில் நம்மோடு இந்த தகப்பன் இந்த மாதத்தில் நல்ல ஒரு சமாதான வாழ்வு, நம்முடைய பிரச்சனைகளை மீற்றி விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 71 சொல்லுது, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். தாவீது ராஜா சிறப்பான ஒரு பாட்டு சங்கீதம் 70 வாசிங்கன்னா நினைப்பூட்டுதலாக மெமரி பண்ணுறார். தாவீது நினைப்பூட்டுதலாக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே என்னை விடுவியும். ரிலீஸ் டு மீ, விடுவிப்பு. நம்முடைய வேதனை கண்ணீர் பிரச்சனை மத்தியில் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு, என் பிராணனை வாங்க தேடியவர்கள் நானும் ஒரு ஆளாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புவர்கள் என் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக சொல்லிட்டு அந்த நானோ சிறுமையும் எளிமையானவன். நான் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண மனிதன், ஒரு சிறுமையானவன், ஒரு எளிமையானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். நோட் லேட், டு நாட் லேட். லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வாங்க, குயிக்லி கம், சீக்கிரம் வாங்க. நான் ஒரு காலம் வெட்கமடையக்கூடாது. நான் உண்மை நம்பியிருக்கிறேன். ஐ ஹோப் டு த லார்ட். நான் உண்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவர்னு சொல்கிறப்போ, அந்த ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம் 71 அவருடைய நம்பிக்கை குறித்து அது சொல்வார். சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை ரொம்ப தெளிவாக சொல்வார். என் கற்பத்தில் உற்பத்தி முதல் சொல்கிறார். ஆண்டவரே நீரே என் நோக்கம். 5வது வசனத்தில் நீரே என் நோக்கம், நீ தான் எனக்கு லக்கு. நான் ஓடி வருது உண்மை நோக்கி தான் ஓடி வரேன். என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே உம்முடைய பாதத்தில் தான் இருக்கிறேன். அதுதான் சங்கீதம் 78-70 சொல்கிறப்போ, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து வருகிறார். அவரை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணுற ஆண்டவர் டுக் ஃப்ரம் த லேம்ப் காட், அந்த ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவரை தூக்குறாரு. தூக்கி ஒரு ராஜாவாக மாத்துறார். அதுதான் சொல்கிறார், சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சிருந்த என்ன நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்களப்பா, நீங்கள் தான் ஒரு சிறு வயதை தொடங்கி எனக்கு நம்பிக்கைங்கிறார். அதை விட இன்னும் அதிகமாக 6வது வசனம் சொல்கிறப்போ, நான் கற்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நான் எப்போ என் தாயின் வயிற்றிலிருந்தே வெளியே வந்தனோ எனக்கு சப்போர்ட் நீங்கள் தான், எனக்கு ஹெல்ப் நீங்கள் தான், நீங்கள் செக்யூரிட்டி நீங்கள் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னுடைய செக்யூரிட்டி நீங்கள் தான். அந்த ஏன்னா நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவை புதியவைகள். நம்ம இவ்வளோ நாள் இருப்பேன்னு யாராலையும் என்ன பண்ண முடியாது, கேரண்டி பண்ண முடியாத நிலைமை. நான் இத்தனை மணி நேரம் இருப்பேன்னு யாராலையும் கேரண்டியே பண்ண முடியாத நிலைமையில் சொல்கிறாரு,
என் வயசு கிட்டத்தட்ட அவருடைய 70 வயசில் வந்து அவர் அந்த பாடின சங்கீதத்தை பற்றி சொல்கிறப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகி ராஜா பதவியை தன்னுடைய மகனாய சாலமோனுக்கு கொடுத்துட்டு அவர் ஜெபிச்சுட்டு வந்து வீட்டில் ஈச்சரில் படுத்துருக்கிறப்போ போதுமாப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டேன், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அந்த கடைசி நேரத்தில் இதை பாடின சங்கீதம் சொல்ல தன்னுடைய ஓய்வு பெற்ற காலங்களில் அவர் ஆண்டவருக்கு சொன்ன சங்கீதம் அதுதான், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவனரே நான் எப்பொழுதும் உம்மை துதிப்பேன். பிரைஸ் டு தி லார்ட். நான் எப்பொழுதுமே உம்மை துதிப்பேன். ஒரு அருமையான ஒரு சங்கீதம். ஒருவேளை இன்னைக்கு இந்த வருஷத்தில் 1லேருந்து 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்துக்குள்ளே ஜூலை மாதம் ஒரு மிஷன் மாதம், இந்தியாவுடைய விடுதலையின் மாதம். இந்த விடுதலையின் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவற்ற நம்ம எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு சங்கீதனை நீங்கள் எடுத்தீங்கப்பா, நான் வெட்கம் அடையக்கூடாதுப்பா, ஐ டு நாட் ஷேம், நான் ஒரு காலம் வெட்கம் அடையக்கூடாதுப்பா, எனக்கு ஒரு புதிய கிருபை புதிய வழிநடத்தலை தாங்க தகப்பனே, உம்முடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் கரம் எங்களோடு இருக்கட்டும்னு அவரை கேட்கிறப்போ நம்ம லிஸ்ட் அவுட்டு எப்படி மளிகை கடைக்கு இந்த வாரத்தில் இந்த நாளில் இவ்வளோ ஜாமான் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குறோமோ, எப்படி ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ அந்த ஸ்கூலில் இருந்து உங்கள் பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குறாங்களோ, ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் போடுமுன்னு அந்த பிள்ளைக்கு இவ்வளோ ஃபீஸு, இவ்வளோ யூனிஃபார்ம், இவ்வளோ பஸ்ஸுக்கு, இவ்வளோ ஹாஸ்டலுக்கு, இத்தனை டைம் இவ்வளோ கட்டணும் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குறாங்களோ, நம்முடைய லிஸ்ட் அவுட்டும் என்னுடைய தேவைகள் இந்த மாதத்தில் இந்த லிஸ்ட் அவுட்டுப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு வாடகை தேவைகள் இருக்குது, என்னுடைய லீஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தேவை, என் வீடு கட்டுமான பணி பிரேக் ஆகிருக்கு, அதனுடைய தேவைகள், எனக்கு இந்த வருஷத்திலோட இஎம்ஐ எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட் எனக்கு இவ்வளவு இருக்குது, இதை நான் கொடுக்கணும், என்னுடைய தேவைகள் இவ்வளவு, இத்தனை கல்யாணம் இருக்குது, இந்த கல்யாணத்துக்கு 5000 மொய், அந்த கல்யாணத்தில் அவர் எனக்கு ஒரு மோதிரம் போட்டாங்க, என் அண்ணனோ என் தம்பியோ அந்த மோதிரத்தை நான் போடணும், அவர் போடுறப்போ 1 கிராம் தங்கம் 300 ரூபா, இன்னைக்கு 1 கிராம் தங்கம் என்ன விலைன்னே தெரியல. அப்போ இன்னைக்கு நம்முடைய லிஸ்ட் அவுட்டு எவ்வளோ பெருசு பாருங்க. என்னுடைய தேவைகள் இத்தனை லிஸ்ட் அவுட்டில் வந்திருக்கிறோம், இத்தனை தேவைகள் வந்திருக்கிறோம். எங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய கணவருடைய நினைவு நாள் வருது, அதுக்கு இவ்வளோ தேவை, இவ்வளோ நினைவு நாளுக்கு இவ்வளோ தேவை, என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் இவ்வளோ வருது, அதுக்கு இது தேவை, என்னுடைய நண்பர் அவருடைய மகனுடைய பிறந்த நாளைக்கு பிரியாணி போட்டாரு, சிக்கன் 65 வச்சார், வந்தன ஜூஸ் கொடுத்தாரு, இவ்வளோ செலவு பண்ணாரு, நான் அவரோட இழிச்சவன் இல்லை, நான் அதை விட அதிகமாக செலவு பண்ணணும், அதுக்கு என்னுடைய தேவைகள் இவ்வளவு. இப்படி நம்முடைய லிஸ்ட் அவுட்டு என்னென்னு ஆண்டோடைய சன்னிதானத்தில் இந்த 1ஆம் தேதி இந்த லிஸ்ட் அவுட்டோடு நீங்கள் போகிறப்போ அவர் நம்ம வெட்கம் அடையாத செய்யாத ஆண்டவர். இந்த கரண்டை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவருடைய கண்டுபிடிப்பு வந்து கிட்டத்தட்ட அதிகமான கண்டுபிடிப்பு. சோலார் வெயிலிருந்து கரண்ட் எடுக்கலாங்கிறது கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் டெலகிராம் ஃபோனோகிராம் கண்டுபிடிச்சவர் அவர் தான். இப்போ இன்னைக்கு விரல் முனியில் உலகம் நமது கையில், செல்லு நம்ம கையில் இருக்கு, டச்சிங். ஒருத்தர் நான் பல முறை அழகாக சொல்லுவேன், என்னோடு ஐஎம்எஸில் கிங்ஸ்லி ஜான் ஒரு ஐயா இருந்தாங்க. அவருடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. நான் அவரோடு ஐஎம்எஸில் இருக்கிறப்போ கடைசி ஸ்டேஜ், அவருடைய துணைவியார் தன்னுடைய தம்பி துபாயில் இருந்தார், துபாய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, குடும்பமாக அங்கே இருக்கிறார். தம்பி அம்மா கடைசி ஸ்டேஜ் வந்துடுறா. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணு, அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அங்கே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வந்துடுவோம்மாங்கிறார். 6 மணி நேரத்தில் நீ பாடியை சுத்தம் பண்ணி சாரி கட்டி வச்சு காலையில் விடிகிறதுக்குள்ளே அங்கே வந்து சேர்ந்துருவோம்மாங்கிறார். இறந்தப்போ ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி டெலிஃபோன் செய்தி தொடர்பு வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய 10 வயதில் தந்தி வரும், ஃபோனோகிராம் தந்தி வரும், அர்ஜெண்ட்டாக ஆனரியா அர்ஜென்ட்னா ராத்திரி 2 மணிக்கு வந்து தட்டுவார் வீட்டை. 2 மணிக்கு ஒருத்தர் தட்டினா ஊரில் யாரோ இறந்துட்டாங்க, தந்தி வந்துருச்சு, அது அர்ஜென்ட் தந்தி. அப்போது அந்த தந்தியை கொண்டு அவங்க அங்கேருந்து பக்கத்து ஊரில் போய், அந்த ஊரில் அவங்க கிராமம், இப்போ எங்கள் ஊர் பரங்குடத்தில் தந்தி இருக்காது, வீரகேரளம்புதூர் தான் போகணும், 4-5 கிலோமீட்டர். யாராவது கிராமத்தில் ஒருத்தர் வீட்டில் தான் சைக்கிள் இருக்கும். கொரோனாக்கு அப்புறம் எல்லார் வீட்லேயும் சைக்கிள் இருக்குது, இப்போ எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது. சிட்டியில் எப்படி டிராஃபிக் இருக்கோ அதே டிராஃபிக் தான் அங்கே எல்லா கிராமத்துலேயும் இருக்குது.
அங்கே நடந்து அது இல்லை யார் வீட்டில் சைக்கிள் இருக்கோ அவங்க வீட்டில் எழுப்பி அந்த சைக்கிளை கொஞ்ச நேரம் ஃப்ரீ வாட்சி வாங்கிட்டு, இல்லை வாடகைக்கு விடுற கடை ஒன்று இருக்கும், இல்லை அவங்களாம் மூடிடுவாங்க, அந்த கடையை எடுத்துகிட்டு அந்த கடையில் போய் தூங்குற அந்த போஸ்ட் மாஸ்டரை எழுப்பி தந்தி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோனோகிராம் இங்கேருந்து விகே புதூர் போய் விகே புதூர்லேருந்து தென்காசிக்கு பண்ணுவாங்க. தென்காசிலேருந்து அந்த ஃபோன் மாஸ்டர் சென்னைக்கு பண்ணுவார். அவர் அந்த கிராமத்துக்கு பண்ணி அந்த கிராமத்துக்கு பண்ணி அந்த கிராமத்துக்கு பண்ணி அரை மணி நேரம் உட்காந்துக்கிட்டோம் ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு விடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, ஒருத்தர் 2 செல் 3 செல். இன்றைக்கி இந்த ஏரியாவில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நானும் என் மனைவியும் கடந்த வாரத்தில். டவரே இல்லை. அங்கே ஒருத்தருக்கு மட்டும் டவர், என்ன ஜியோ மட்டும் அந்த ஊரில் இருக்குது, அதுக்குன்னே செல்லு வச்சுருக்காரு. அந்த ஊருக்கு போனால் செல்லில் பேசுறதுக்கு ஜியோ டவர் வச்சுருக்கிறார். மோஸ்ட்லி இந்தியா முழுவதும் அநேக கிராமங்களில் பிஎஸ்என்எல், எல்லா கிராமத்துலையும் வேலை செய்யும் பிஎஸ்என்எல். இன்றைக்கி அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதுக்கு பேசிக் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த கண்டுபிடிப்புக்கு அவருக்கு கிரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு பெரிய மீட்டிங். அந்த மாதம் அவர் வீட்டுக்கு வாடகை கொடுக்கல. அப்போ அதோடைய மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க, நம்ம வீட்டுக்கு இந்த மாதம் வாடகை கொடுக்கல, மேடையில் உன்னை வாழ்த்தி பேசணும், பெருமையாக நீ ஒன்று வேண்டான்னு வந்துடுவ, ஒரு $200 கேளு. வாடகை கொடுத்தவொடனே $200 நம்ம பணத்துக்கு இன்றைக்கி 16,000 ரூபா, அவ்வளோவாது நீக்கு எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. ஒரு $200 கேளுன்னாங்களாம். இந்த மாதம் வாடகை கொடுத்தா ஹவுஸ் ஓனர் வெட்டி விட்டுருவாருன்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம், சரி கேட்குறேன்னு போனார். மேடையில் அந்த ஃபோனோகிராமுடைய வெற்றி விழா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஓனருக்கு அந்த ஃபோனோகிராமை காசு கொடுத்து வாங்குறவர் எவ்வளோ உங்களுக்கு பணம் வேணுங்கிறார். இவர் ஒன்றுமே சொல்லலை, வேண்டான்ட்டார். ஆனால் அந்த வெற்றி விழாவின் முடிவில் அந்த ஃபோனோகிராமை வாங்கினவர் $2000 கொடுத்தாராம். இவங்க கேட்டது $20. ஆனால் கொடுத்தது $2000. கட்டத்தை கேட்காம இருந்தாங்க. அதுதான் அந்த தாவீது ராஜா வாழ்க்கையில் அவர் ராஜா வாங்கணும்னு விரும்பவே இல்லை. அவர்கிட்ட ஒரே நம்பிக்கை, நீ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நானோ என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ். அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பயந்திருந்த சீஷர்கள் அந்த பயத்தின் மத்தியில் அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறப்போ 40 வயது, அப்போஸ்தலர் 4:22 சொல்வார், 40 வயது மதிக்கத்தக்க மனிதன், பிறவியிலேருந்து நடக்க முடியாத மனிதன், அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமான்னு அவர் முகத்தை பார்க்குறான். முகத்தை பார்க்குறப்போ எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ், இயேசுவின் நாமம், கர்த்தரின் நாமம் என்கிட்ட இருக்குது, கர்த்தரின் நாமத்தினால் நீ எழுந்து நடனாங்க. அந்த பவரே வேறதுங்க. ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம், இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ். அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நீங்கள் நானும் இந்த மாதத்துடைய ஆரம்பம் 1ஆம் தேதி காலையில் ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை தேடி வந்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவர்கிட்ட தகப்பனே நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே, கர்த்தருடைய நாமம் தகப்பனே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மன மகிழ்ச்சியாக இருந்தது. வார்த்தையின்படி 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்ற வார்த்தையின்படி தகப்பனே, படைகளின் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையில் இந்த 7ஆவது மாதம் 1 தேதியில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க. இத்தனை இழப்புகள் மத்தியில் என் வாழ்க்கையில் இவ்வளவு இழப்புகள் எனக்கு இழந்திருக்கு. ஆனாலும் நான் மீண்டுமாய் ஒரு புது பலனடையணும், நான் உமக்கு காத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருக்கு வெயிட்டிங் டு த லார்ட், ஆண்டவருக்கு காத்திருக்கிறப்போ ஒரு புது பலனை தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்கன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கேட்கிறப்போ, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருடம் பலவீனப்பட்ட மனிதன், உதவி செய்ய யாருமே இல்லை, ஐ ஓன்லி பெர்சன், யாருமே எனக்கு இல்லைன்னு சொன்ன அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு ஒரு விடுதலை தருவார், என்னை பிளஸ் பண்ணுவார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போமா?
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்புகளை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்புகளை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். கடந்த நாட்களில் இவ்வளோ வேதனைப்பா, என் வாழ்க்கையில் தாங்க முடியாத ஒரு வேதனை. ஆனால் நான் உம்மை நம்பி இந்த இடத்துல இருக்கிறேன். எனக்கு ஒரு புதிய பலனை தாங்க, புதிய விடுதலை தாங்க. நானும் சிறுமையும் எளிமையுமானவன் என்ற வார்த்தையின்படி என்னால் ஒன்றுமே இல்லைப்பா, விடுதலை தாங்க. ஏக்கத்தோடு தன் தேவைகளை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கப்பா. கேன்சர் வியாதியில் என் உறவின் மக்கள் இருக்காங்க, கிட்னி பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு அர்ப்பணிப்பு. நாங்கள் வெட்கம் அடையக்கூடாது தகப்பன, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. மகளுக்கு திருமண காரியங்கள் தேவைகள் இருக்குப்பா, எத்தனையோ இடங்களில் கேட்குறேன், ஒன்றும் கிளிக் ஆகலை. நான் உம்மை நம்பி இருக்கிறேன், மகளுடைய திருமண காரியங்களை எனக்கு வெற்றியோடு முடித்து தாங்கன்னு கேட்கிற அந்த அன்பு மகளுக்காக, குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் மத்தியில், வேதனையின் மத்தியில் இருக்க அன்பு பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவோடு இருக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அப்பா, இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியிலும் கர்த்தாவே அதிகாலை நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, ஏசப்பா நீர் செய்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட செய்திகள், பாடின பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் உமக்கென்று படைத்த காணிக்கைகளை கர்த்தாவே நீர் அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இல்லாமையிலிருந்து கர்த்தாவே தேடி தேடி பார்த்து எடுத்து கொண்டு போட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தாவே காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்டவர்களை கர்த்தாவே நீர் அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. குடும்பமாக பேர் பேராக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஏசப்பா, நம்ம கர்த்தாவே பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல வேலைகளை கட்டளையிடும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை என்று சொல்லுங்கள் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் இந்த சத்தியத்திலே பார்த்தோம் கர்த்தாவே. எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் கர்த்தாவே நீர் விடுதலையை தருகிற தேவன் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், சரீரத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம் கர்த்தாவே, இன்னும் கர்த்தாவே குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம். எந்த விதமான பிரச்சனையில் இருந்தால் கர்த்தாவிலிருந்து இந்த மாதத்திலே விடுதலை பெற்றவர்களாக இந்த மாதத்தை நாங்கள் கடந்து செல்ல ஏசப்பா இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா. இந்த முதல் தேதியிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சவுந்தரபாண்டி நையாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவள் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கூட இருக்கிற அந்த 1000 ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பீட்டரையா குடும்பத்தை பீட்டுறமா. இன்னும் கர்த்தாவே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே உமக்கண்டு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மறுபடியும் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலனெடுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனை குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் மண்ணில் நிலைத்திருக்கும்படி நம் இருத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய செல்வபுத்திர தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவது.